7 டிஜிட் சேலரி விட்டுட்டு எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட்டு? ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்து இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. Who is Srividya and what she is doing? நான் வந்து ஃப்ரம் சென்னை தான், born and brought up here. வெளியே இருந்து பார்த்தா லைக் கூப்பான் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பட் இதோட மார்க்கெட் எவ்வளோ பெருசு அண்ட் இதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஃபஸ்ட்டு கூப்பான் மார்க்கெட்டிங் சொன்னாட்டா அவங்க ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிடுவாங்க. இஃப் யூ லுக் இட் த சிஏஜிஆர், த க்ரோத் ஆஃப் திஸ் இன்-ஆப் ரிவார்ட்ஸ் அண்ட் லாயல்ட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் எனிவேர் பிட்வீன் 20 to 22%. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 300 மில்லியன் கிட்ட அதோட ஒரு மார்க்கெட் ஸ்கோப் இருக்குது நம்மளுக்கு. ஐபிஎல் சீசன் அப்போது ஜியோ சினிமாஸோட நாங்கள் கேம்பெயின்ஸும் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா போயிருந்தது. அந்த ஜியோ சினிமாஸ் மட்டுமே அந்த ஐபிஎல் டைமில் மட்டுமே 2.5 மில்லியன் கூப்பான்ஸ் கிட்ட நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். கூப்பான். கரெக்ட். ஒரு வருஷத்தில் எங்களால் ஜியோ கூட ஒர்க் பண்ண முடிஞ்சுது. போட் மாதிரி இருக்கிற பிராண்ட் ஆன்போர்ட் பண்ண முடிஞ்சுது. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட போனாங்க. 18 to 24 இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு விமனாக இருந்தாலும் சரி, இஃப் தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், வாட் யூ வாண்ட் டு டெல் தம்? கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கும்போது வி ஆர் வெரி எல்லா பர்க்ஸும் இருக்கும். ஆமாம். ஒன்று என்னென்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேபிள் லைஃப் ஒன்று இருக்கும். அந்த இன்கம் அப்படிங்கிறது வந்து மாதம் வந்து 1ஆம் தேதி ஆனால் போட்டுருவாங்க. ஒரு ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஜேர்னியில் there is a lot of ups and downs. It is not a bed of roses. I think everybody would have known. நீங்கள் வந்து ஒரு ஓவர்வியூ லைக் 80s 90s மார்க்கெட்டிங் எப்படி இருந்தது, இப்போ வந்து 2010s 2020s வந்துட்டு இந்த டிஜிட்டல் அட்வர்டைசிங் எப்படி பூம் ஆச்சு, அண்ட் ஃபியூச்சரில் எப்படி மார்க்கெட்டிங் இருக்கும்? Biggest boom or the change or the shift in the Indian market happened with of course the 2016 arrival of Jio. Exactly. Everybody out there is saying this one. No, it is, see, we need to accept certain truths, right? So மக்களே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ மார்க்கெட்டிங் நடக்குது, இவ்வளோ என்கேஜ்மெண்ட் மாடல்லாம் இருக்குது. ஹலோ ஆல், திஸ் இஸ் தேவானந்த் அண்ட் யூ ஆர் வாட்சிங் மீ அண்ட் Start-Preneur. Start-Preneurல நம்ம பிஸ்னஸ் பீப்புள் கூட அவங்க லெசன்ஸ், அவங்க ஜேர்னி, அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் பேசுவோம். ஸோ இந்த பாட்காஸ்ட் இஸ் சம்திங் ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம Start-Preneurல ஒரு விமன் ஆண்டர்ப்ரனரை ஹாஸ்ட் பண்ணுறோம். ஐ ஆம் ஹாப்பி டு ஹாஸ்ட் Srividya Rajagopal, who is the co-founder of Pauket. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பிஸ்னஸ் என்ன பண்ணுதுன்றதை நம்ம லேட்டராக தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த பாட்காஸ்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, பிஸ்னஸ் யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இனிஷியல் ஸ்டேஜஸில் 0 to 1 நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆர் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க வந்து இதை ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டூ மச் ஆஃப் டைம், லெட்ஸ் கெட் இன்டு த பாட்காஸ்ட். ஹலோ ஸ்ரீவித்யா, ஹாப்பி டு ஹேவ் யூ இன் த ஷோ. ஸோ நம்ம நேற்று நிறையவே பேசணும். ஸோ ஒரு ஷார்ட் இன்ட்ரோ, who is Srividya and what she is doing? Yeah, I think before I start again, நான் சொன்ன மாதிரி really I think great job that you're doing with building this entire community, featuring the entrepreneurs of Tamil Nadu, Chennai. I think you're doing a great job. Thank you. Thank you for giving me the opportunity also to share my story, to talk more about Pauket. Maybe to give you a quick brief about me, of course நான் வந்து I'm from Chennai தான், born and brought up here. ஸ்கூலிங் எல்லாம் இங்கே தான் பண்ணேன். அகென் காலேஜ் கூட இங்கே தான் பண்ணேன். மாஸ்டர்ஸ் மட்டும் ஐ ஹட் கான் ஒரு ட்ரை-சிட்டி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன், சிங்கப்பூர், சிட்னி, துபாயில். டிட் மை MBA தேர். ஸோ கெயின்ட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் வித் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ இவென்ச்சுவலி இந்த MBA முடிஞ்ச உடனே நான் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணேன் துபாயில். அண்ட் அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணது வந்து ரெடிங்டன் கல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி. அங்கே ஃபார் அபவுட் க்ளோஸ் டு Redington, distributor of HP. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்களோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் இஸ் இன் த கல்ஃப் ரீஜன். ஸோ கல்ஃப் ரீஜனில் இருக்கிறது தான் வந்து அங்கே இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்க்கு சர்வ் பண்ணுறாங்க. ஆல் தி GCC கண்ட்ரீஸ், கத்தார், ஒமான், குவைத், இந்த மாதிரி இருக்க கண்ட்ரீஸ்க்கு வந்து துபாயிலேருந்து தான் அவங்க சப்ளை பண்ணுறாங்க. ஸோ நான் அது முடிஞ்சு ஐ ஹேட் கம் பேக் டு இந்தியா. திஸ் வாஸ் இன் 2018. ஸோ நான் வந்ததுக்கப்புறம் அகென் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு அட்டெண்ட் ஒரு உமன்ஸ் கம்யூனிட்டி இவெண்ட் அட் பேபால். ஸோ அங்கே வந்து ஐ met with my future boss and again had an opportunity to get an interview, and then I got I got a job offer from PayPal.
Sort of my first corporate role out of college. Of course, முன்னாடி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் அகெயின் அது வந்து just freshly out of college, freshly out of graduation மாதிரி. This was my first corporate role. Yeah, so as I was saying, PayPal வந்து is a big MNC, and அவங்க வந்து they are into fintech, they're into payments. ஸோ நான் ஜாயின் பண்ணுறப்போ ஐ டிட் நாட் ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் நாலேஜ் ஃபின்டெக் பற்றி எக்ஸ்போஜர் பற்றி எனக்கு எதுவும் ஐ மீன் ஃபினான்ஷியல் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. பட் நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு ரோலில். ஸோ நான் ஜாயின் பண்ணது ஆஸ் அ ப்ராடக்ட் மேனேஜர் அண்ட் நான் ஒரு மல்டிபிள் டிவிஷன்ஸில் ஆக்சுவலாக நான் வந்து சர்வ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஐ வாஸ் பார்ட் ஆஃப் த மர்ச்சன்ட் ஆன்போர்டிங் டீம். ஸோ மை இனிஷியல் டேஸ் வந்து பேபாலில் ஃபுல்லாக அந்த மர்ச்சன்ட் ஆன்போர்டிங் டீமில் தான் இருந்தேன். Again, a lot of learnings there. And then eventually I moved to the disputes team. ஸோ டிஸ்பியூட்ஸ் டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி. ஒரு வேளை இந்த மாதிரி மர்ச்சன்ட்ஸ் வந்து அவங்க ஃப்ராட்லண்ட்டாக இருக்காங்க, கஸ்டமர்ஸ் வந்து அவங்க மேலே வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ரேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்ம சமாதானம் பண்ணணும். அதுதான் வந்து இந்த டிஸ்பியூட்ஸ்க்கான வேலை. ஸோ மர்ச்சன்ட் ஆன்போர்டிங், டிஸ்பியூட்ஸ். ஆமாம். நெக்ஸ்ட் ஸோ இந்த டிஸ்பியூட்ஸ் டைமில் தான் வந்து இது வந்து in 2019 PayPal வந்து acquired a company called Honey in US. அந்த அக்விசிஷன் டீல் பார்த்தீங்கன்னா $4 billion. $4 billion. எஸ், இது வந்து பேபாலோட ஹிஸ்ட்ரியிலே வந்து ஹையஸ்ட் அக்விசிஷன். இது வந்து ஹனி, வாட் இஸ் ஹனி அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஆர் அ கூப்பான் அக்ரிகேட்டர். கூப்பான் அக்ரிகேட்டர். ஆமாம், இப்போ நீங்கள் குரூப் ஆன், கிராப் ஆன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தேர் ஆல் கூப்பான் ஆப்ஸ் அண்ட் தேர் ஆல்சோ அக்ரிகேட்டர்ஸ், மார்க்கெட் பிளேசஸ். பட் இவங்க டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா இந்த ப்ராடக்டை வந்து ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷனாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இஃப் யூ ஆர் யூஸிங் அ க்ரோம் ப்ரௌசர் வேர் யூ ஆர் ஆன் அ மர்ச்சன்ட் வெப்சைட், அங்கே போய் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் மட்டும் உங்களோட ப்ரௌசரில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்அப் மாதிரி வரும். ஹே வி ஃபவுண்ட் திஸ் எக்ஸ்க்ளூசிவ் டீல் ஃபார் யூ, யூ கேன் கெட் அ டிஸ்கவுண்ட். இப்போ நான் வந்து ஒரு ஷர்ட் ஆலன் சொல்லியில் பார்க்குறேன், லூயி ஃபிலிப்பில் பார்க்குறேன் அப்படின்னா, ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு நிறைய கூப்பன்ஸ் வந்து என்னென்ன அவைலபிள் டீல்ஸ் இருக்கோ அது கூப்பன்ஸ் தான் இதில். கரெக்ட். ஸோ இது பேசிக்காக எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஒரு க்ராலர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, வெப் க்ராலர் மாதிரி. ஏன்னா அந்த டைமில் அஃப்கோர்ஸ் ஏஐ வாஸ் நாட் வாட் இட் இஸ் டுடே, ரைட்? ஸோ அந்த டைமில் ஒரு சிம்பிள் ஏஐ க்ராலராக ஸ்டார்ட் பண்ணது வந்து எந்த வெப்சைட்ஸ்லாம் இதே பிராண்ட் ஆர் இதே மர்ச்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் ஆஃபர்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாமே க்ரால் பண்ணி நம்மளுக்கு இந்த அக்ரிகேட்டர் இந்த விட்ஜெட்டில் வந்து நம்மளுக்கு அது லைக் ஒரு பாப்அப் மாதிரி வரும். ஸோ இஃப் ஐ எம் ஆன் சே Alan Solly website, I will be getting a notification saying that hey, you've got the best deal on this website. Here are some other alternatives you can find. For example, மேபி அமேசான் ஆர் வேறு எதர் எட்ஸி அந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து யூ குட் ஹவ் சேவ் ஸோ மச் மோர், அந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் இந்த டீமில் வந்து வாட் ஐ ஹேட் டன் வாஸ் ஃப்ரம் பேபால் ஐ பேசிக்லி ஹேண்டில் ஃப்ரம் த டிஸ்பியூட் சைட். I led the product integration in the dispute side. So on the PayPal stack-யும் Honey stack-யும் integrate பண்ணுறது தான் வந்து from the product side I was responsible. One of the biggest strategy was this acquisition of Honey. So when I was doing that integration between PayPal stack and Honey stack, particularly from the dispute side, I started learning a lot. அதான் சொன்ன மாதிரி பேபாலுக்கே காயின்ஸ் இருக்குது, ஏன் அந்த ரிவார்ட் காயின்ஸ் இருக்குது, ஏன் அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க ஹனி வச்சு அப்படிங்கிறது நிறைய ஒரு லேர்னிங்ஸ் இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வாட் ஐ ரியலைஸ்ட் வாஸ், அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாஸ் வெரி ஸ்கியூட். தட் இஸ் எவ்ரிபடி வாஸ் ஃபோக்கஸிங் ஆன் த டிமாண்ட் சைட் ஆஃப் திங்ஸ். வாட் ஐ மீன் பை டிமாண்ட் சைட் இஸ் ஹனி மாதிரி நிறையா கூப்பான் அக்ரிகேட்டர்ஸ் இருந்தாங்க, மார்க்கெட் பிளேசஸ் இருந்தாங்க, வெப்சைட்ஸ் இருந்தாங்க, இந்த மாதிரி வெப் க்ராலர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. வேர் கஸ்டமருக்கு வந்து ஐ நீட் டு பிரிங் பெஸ்ட் ஆஃபர்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மர்ச்சன்ட்ஸ். ஆனால் மர்ச்சன்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரோபஸ்ட் சிஸ்டமே இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கூப்பான் கேம்பெயினை க்ரியேட் பண்ணி மல்டிபிள் டச் பாயிண்ட்ஸில் வந்து அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு டூல் இல்லை. ஸோ அப்போ தான் வந்து ஐ வாஸ் திங்கிங் அ லாட் அபவுட் திஸ் அண்ட் ஸோ ஐ டிசைடட் டு ஓகே, டோன்ட் டேக் அ ஸ்டெப் பேக். ஸோ லேட் 2022 வந்து I quit my job in PayPal and then I had an opportunity to meet with my current co-founder. His name is Sudarshan and he's a serial entrepreneur. So met him through a mutual friend. She was also my colleague at PayPal, Padmini and Srividya.
ஸோ த்ரூ ஹர் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் வித் ஹிம். மைண்ட் அண்ட் மாம் ஃபவுண்டர். எக்ஸாக்ட்லி, மைண்ட் அண்ட் மாம். அவங்க வந்து நாங்கள் 2 பேரும் ஆக்சுவலாக ஒன்றா பேபாலில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அவங்க என்னோட சீனியர். ஸோ பட் ஒரே டீமில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அவங்க கோவிட் டைம்லேயே வந்து ஆக்சுவலாக அவங்களோட ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ட் அப்போவே ஐ வாஸ் வெரி கியூரியஸ் டு நோ ஸ்டார்ட் அப் ஜர்னி எப்படி, கார்ப்பரேட்லேருந்து அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரான்சிஷன் எப்படி அப்படிங்கிறது. ஸோ வென் ஐ டுக் த டெசிஷன் டு குவிட் பேபால், அவங்கள மீட் பண்ணி சும்மா பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அவங்க வந்து என்னை சுதர்ஷனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ சுதர்ஷன் வந்து ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ பேக்ரவுண்ட் ஆஃப் அவுட்டோர் அட்வர்டைசிங். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, எல்இடி ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த மோஸ்ட் கேப்டிவ் லொக்கேஷன்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் இந்த ஏர்போர்ட், மெட்ரோ இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ்குள்ளெலாம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஆட் ஸ்பேஸாக கன்வெர்ட் பண்ணுறது இதுதான் வந்து ஐ திங்க் 2017 டைமில் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆட் ஃபார்ம்ன்ற கம்பெனி. அண்ட் இட் வாஸ் டூயிங் வெரி வெல். அந்த டைமில் அவங்க வந்து மர்ச்சன்ட்ஸ்ட்டு பேசும்போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஆட்ஸ் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு அடிஷ்னலாக வேறு என்ன வேல்யூ ஆட் சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இவங்க அப்போ என்ன பண்ணுவாங்க, கூப்பான்ஸ் வந்து வச்சுருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோனியன் கை மாதிரி ஒரு சலூன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து அவங்க ஒரு ஆட் போடுறாங்க, இந்த ஸ்க்ரீனில் ஆட் போடுறாங்க. அதே இப்போ A to Bயில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே A to Bயில் செக் அவுட் கவுண்டரில் அவங்க ஒரு கூப்பான் மாதிரி வச்சுட்டு 50% ஆஃப் அப்படின்னு வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும். அதாவது டோனியன் கையோட ஆட் பார்த்துட்டாங்க, இமீடியட்டாக 50% ஆஃப்னா ஆஸ் அ கஸ்டமர் யூ வுட் மோஸ்ட் லைக்லி டேக் தட் கூப்பான் அண்ட் யூஸ் இட். ஆமாம். ஸோ அது கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A to Bக்கும் தெரியாது எத்தனை பேர் அந்த கூப்பானை எடுத்தாங்க, டோனியன் கைக்கும் தெரியாது எத்தனை பேர் அதை எடுத்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர்ஸ், பொட்டன்ஷியல் லீட்ஸ் தான். ஆனால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடையாது. எத்தனை கூப்பான் கொடுத்துருக்கோன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த ட்ராக்கிங் வந்து ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக இருந்தது. ஸோ அந்த டைமில் தான் வந்து நானும் சுதர்ஷனும் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறப்போ வி கேம் அப் வித் திஸ் ஐடியா ஆஃப் பாக்கெட். ஹீ ஹேட் ஆல்ரெடி ஒரு ஸ்மால் ஐடியா ஆஃப் நம்ம ஒரு மைக்ரோ சாஸாக ஆரம்பிச்சுட்டு இது எந்த பெயின் பாயிண்ட்டை நம்ம வந்து அட்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்மால் எப்படி சொல்கிறது, ஒரு வயர் ஃப்ரேம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாரு. And then I had joined him and then we develop the product. Yeah, we brainstormed a lot. இது வந்து 2023 around March டைமில். ஸோ நாங்கள் அதை நிறைய brainstorm பண்ணி we came up with the Figma screens. Then we realized the potential of this. Figmaன்றது அந்த UI UX design UI. ஆமா. எனி UX or UI டிசைன் பண்ணுறதுக்கு வந்து மல்டிபிள் டூல்ஸ் இருக்குது. அதில் Adobe XD, ஆமாம், UIZAD இந்த மாதிரி கூட நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் வந்து ஃபிக்மா, வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. ஸோ அதை வந்து நாங்கள் அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஸ் மட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் போட்டுட்டு திஸ் வாஸ் பேசிக்லி டு ஐடென்டிஃபை ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு. ஸோ இந்த ஒரு ஸ்க்ரீனை டெவலப் பண்ணி அது வந்து ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்மளால் செல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கிளைண்ட் வந்து MGM டிசி வேர்ல்டு. எஸ், இங்கே நம்மளோட ECRல இருக்கிற MGM டிசி வேர்ல்டு தீம் பார்க். அவங்க கிட்ட போய் அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஸ்க்ரீன்ஸ் மட்டுமே வந்து அவங்களுக்கு காமிச்சு இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத கேட்டு அவங்களோட பெயின் பாயிண்ட் எக்ஸாக்டாக இதுவாக தான் இருந்தது. ஏன்னா அவங்க நிறைய ஃபிசிக்கல் கூப்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா they spend a lot of money. மார்க்கெட்டிங் பட்ஜெட்டே வந்து அவங்க ஃபிசிக்கல் கூப்பான்ஸ் கொடுக்குறதுலேயே நிறைய வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் அந்த ட்ராக்கிங் விஷயம், அந்த கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காததுனால இந்த டூல் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸ் வச்சே அவங்க ஓகே சொல்லி எங்களோட ஃபஸ்ட்டு பெய்ட் கிளைண்ட் ஆனாங்க MGM டிசி வேர்ல்டு. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஆக்சுவலாக ப்ராடக்ட் கூட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ரெடி ஆகலை. அதாவது ஒரு பீட்டா வெர்ஷனில் தான் இருந்தது, நாங்கள் இன்னும் லைவ் பண்ணலை. ஆனால் எங்களோட ஒரு மார்க்கெட் வேலிடேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஸ்க்ரீன்ஸ் மட்டுமே பார்த்துட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கு இமீடியட்டாக நாங்கள் ப்ராடக்ட் ரெடி பண்ணி பீட்டா வெர்ஷனை ரெடி பண்ணி லைவுக்கு புஷ் பண்ணதுக்கப்புறம் தே ஸ்டார்டட் யூஸிங் இட் அண்ட் தே ஸ்டார்டட் யூஸிங் இட் வெரி வெல். ரொம்ப நல்ல அடாப்ஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் வி ஹேட் மல்டிபிள் கஸ்டமர்ஸ் ஆஃப்டர் தேட். 5 ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தாங்க. ஆமாம், அது வந்து தட் கேம் மச் லேட்டர். ஸோ இந்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு சிம்பிள் SaaS டூலில் ஆரம்பித்து அது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் இவால்வ் ஆகிடுச்சு. அந்த எவல்யூஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளேஸ் த மேஜர் ரோல் இன் எனி இண்டஸ்ட்ரி. இப்போ நீங்கள் ரீட்டெயிலே கூட எடுத்து பார்த்தீங்கன்னா
இப்போ நான் ஒரு D2C இ-காமர்ஸ் பிராண்ட் வச்சுருந்தேன்னா, நான் வெறும் என்னோட வெப்சைட்டில் இருந்து என்னால் சேல்ஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஐ வில் நாட் மேக் ஆஸ் மச் ரெவென்யூ. ஓகே. அதை எடுத்துகிட்டு போய் நான் ஒரு பிளிங்கிட்லேயோ இல்லை இன்ஸ்டாமார்ட்லேயோ இல்லை ஜெப்டோலையோ இல்லை பிக் பாஸ்கெட்லேயோ இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் வச்சாதான் எனக்கு அந்த லெவலுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வரும். டிஸ்ட்ரிபியூஷன் வில் கிவ் யூ விசிபிலிட்டி. அதுதான் வந்து இட் இஸ் பேசிக்லி அ கேம் ஆஃப் இட் இஸ் அ வால்யூம் கேம் பேசிக்காக. அதுதான் தட்ஸ் ஹவ் வி சே. ஸோ சேம் திங் வித் கூப்பான்ஸ், ரைட்? இப்போ நாங்கள் ஃபிசிக்கலாக இருந்த ஒரு விஷயத்தை டிஜிட்டலாக மாற்றிட்டோம். ஆனால் டிஜிட்டலாக மாற்றினதை வந்து எப்படி நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், நிறைய பேர் அதை பார்க்க வைக்க முடியும். ஸோ அங்கே தான் வந்து வி ரியலைஸ் வேர் த பவர் வாஸ் அண்ட் வி ஸ்லோலி இவால்வ்ட் இன்டு பீயிங் அ ரிவார்ட் என்கேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஜிபே யூஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி வரும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு ஆஃபர் இருக்கும். ஆமாம். போட் ஆஃபர் இல்லைனா வந்து ஸ்கல் கேண்டி ஆஃபர் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு கோட் இருக்கும், அதுக்கு ஒரு ரிடீம் நவுன்ற பட்டன் இருக்கும். ரிடீம் நவ் கிளிக் பண்ண உடனே நீங்கள் போட் வெப்சைட் போயிடுவீங்க. கரெக்ட், கோட் காப்பி ஆகி போட் வெப்சைட் போயிடுவீங்க. அங்கே அந்த கோடை போட்டு நீங்கள் செக் அவுட் பண்ணுவீங்க. திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் ப்ராசஸ். இட் இஸ் இப்போ நீங்கள் லேமன் டேர்ம்ஸில் பார்த்தா இது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாடல் தான். ஆமாம். இதே மாடலை நாங்கள் அடாப்ட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து எனி கன்சியூமர் ஃபேஸிங் அப்ளிகேஷனை இது ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மாடலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் லேபிள் சொல்யூஷனாக. ஸோ ஜிபே மாதிரி உங்களுக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, நீங்கள் எங்களோட டூலை இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா எங்ககிட்ட இருக்கிற பிராண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஆஃபர் எடுத்து உங்களோட யூசர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே நீங்கள் வந்து ரேப்பிடோ அப்படின்ற ஒரு ஆப் வச்சுருக்கீங்க. ரேப்பிடோட யூசர்ஸ்க்கு நீங்கள் எதாவது ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு ட்ரெஸ் D2C பிராண்டாக இருக்கலாம் ஆர் எனி பிராண்ட் தட் ஐ ஸ்டார்டட். ஸோ அதுக்கு வந்து நான் கூப்பன் சொல்யூஷன் கொடுக்கணும்னா யூ கேன் பி லைக் இந்த ஒரு ப்ளக்கினை வந்து நான் என்னோட வெப்சைட்டில் வந்து பேக்எண்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலியமாக லைக் ஐ கேன் யூஸ் பாக்கெட். கரெக்ட். பாக்கெட்ஸ் நெட்வொர்க். ஸோ ஆஸ் அ பிராண்ட் வந்து நீங்கள் எங்களோட we have a Shopify which is basically e-commerce brands எல்லாமே ஷாப்பிஃபைங்கிற அந்த டூலில் தான் அவங்களோட ஸ்டோர் ஃப்ரண்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த டூலை யூஸ் பண்ணி இதை க்ரியேட் பண்ணிவிட்டு they would be able to distribute on these different apps. ஸோ டு சம்மரைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கரியர் வந்துட்டு லைக் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணி யூ வென்ட் டு துபாயில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ரெடிங்டனில் ரீட்டைல் சைட்லலாம் ப்ராடக்ட் சைட்லலாம் இருந்துட்டு அண்ட் யூ ஸ்டார்டட் யுவர் கரியர் அஸ் பேபால் ஹஸ் transitioned you so much. Like merchant handlingல இருந்திருக்கீங்க, dispute raisingல இருந்திருக்கீங்க. பட் somehow இந்த ஹனின்ற ஒரு லைக் merger and acquisition வந்து உங்களை வந்துட்டு it influenced a lot to start your own brand called Pauket, if I'm not wrong. Correct. சூப்பர். எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, லைக் Pauket வந்துட்டு how did you identify this market? Like யூஎஸில் இட் கேன் பி லைக் ஒர்க்கிங் ஸோ வெல், பட் இந்தியன் மார்க்கெட்டில் இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. லைக் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஒர்க் ஆகும், வெளியே இருந்து பார்த்தா லைக் கூப்பான் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பட் இதோட மார்க்கெட் எவ்வளோ பெருசு அண்ட் இதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க ஃபர்ஸ்ட் இந்த பிஸ்னஸ்? ஆக்சுவலி அ கிரேட் கொஸ்டின். ஏன்னா இப்போ நிறைய பேர்கிட்ட வாட் வி டூ அப்படின்னு அவங்க கேட்ட உடனே ஃபஸ்ட்டு கூப்பான் மார்க்கெட்டிங் சொன்னாட்டா அவங்க ஒரு மாதிரி மூஞ்சி சுழிச்சிடுவாங்க. பட் இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் தான். நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி பூம் இல்லை இந்த ஆப்ஸ் பூம் அப்படின்ற ஆகும்போது லாட் ஆஃப் த பீப்புள் அவங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ நான் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் ஒரு யூட்டிலிட்டிக்கு நான் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணேன்னா அந்த டைமில் மெயின் ஃபோக்கஸ் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கான கஸ்டமர்ஸை வந்து அக்வயர் பண்ணணும். அதுதான் வந்து மெயின் கோலாக இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் இப்போ Urban Clap மாதிரி ஒரு ஆப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹோம் சர்வீசஸ் எல்லாம் பண்ணுற ஒரு ஆப்பு. அவங்க வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ப்ளம்பர்ஸ், எலக்ட்ரிஷியன்ஸ், க்ளீனிங் பீப்புள் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆன் தி அதர் சைட் யூசர்ஸும் இருக்கணும். ஸோ அவங்களோட மெயின் கோல் வந்து என்னவாக இருக்கும், இன்னும் யூசர்ஸை வந்து ஆன்போர்ட் பண்ணணும், என்னோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எனக்கு கஸ்டமர் வேணும் எக்ஸாக்ட்லி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன். அது வந்து ஒரு 10 years பிஃபோர் நடந்துட்டு. எக்ஸாக்ட்லி. சூப்பர். ஸோ அதுக்கு வந்து லாட் ஆஃப் திங்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. லாட் ஆஃப் தெம் பர்னிங் லாட் ஆஃப் மணி, நிறைய மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ், ஆட் கேம்பெயின்ஸ் அந்த மாதிரி பண்ணி அந்த கஸ்டமர்ஸ் அக்வயர் பண்ணுறது தான் மெயின் கோலாக வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற அந்த டெக்கேட் பார்த்தீங்கன்னா
the focus has shifted from customer acquisition to retention and loyalty. See, of course, customer acquisition வந்து is a very important and a very big thing. அதை வந்து யாருமே நம்ம ஐ மீன் அதில் ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்லலை. பட் இப்போ இருக்கிற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டென்ஷன், அந்த எவ்வளோ லாயல்ட்டி, தூரம் கஸ்டமர் அக்விசிஷனுக்கு ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அட் த சேம் டைம் கஸ்டமர் ரிட்டென்ஷனுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூ கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். அந்த காஸ்ட் பேர் வந்து காஸ்ட் ஆஃப் கஸ்டமர் அக்விசிஷன், கேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு புது கஸ்டமரை நான் அக்வயர் பண்ணுறதுக்கு வந்து நான் நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கும். மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், அட்வர்டைஸிங்காக இருக்கலாம், பிராண்டிங்காக இருக்கலாம். அந்த கஸ்டமரை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி என் ப்ராடக்ட் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கு நிறைய பண்ணுவாங்க, சாம்பிளிங் அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. அந்த காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. இதுவே நீங்கள் என்னோட கஸ்டமர் ஆல்ரெடி ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு என்னோட ப்ராடக்டோட அந்த யூனோ அபவுட் மை ப்ராடக்ட் அப்படிங்கிற இருக்கும்போது உங்களை நான் ரீட்டைன் பண்ணுறதுக்கு நான் செலவு பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கம்மி, ஒரு புது கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ரிட்டென்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்ஜின்ஸ் பெருசு, நம்மளோட பர்ன் கம்மி. அதனால தான் வந்து இப்போ இருக்கிற அந்த மார்க்கெட் ஃபோக்கஸ் எல்லாருமே வந்து ரிட்டென்ஷன், லாயல்ட்டி அதுக்குள்ளே வந்து எக்ஸாக்ட்லி அதுக்குள்ளே மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸ் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லேயே எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்களேன். இப்போ நான் சொன்ன ஜிபே எக்ஸாம்பிள், ஜிபே, கிரெட்டு, ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட், ஜொமேட்டோ, எல்லாத்துலேயும் இந்த கூப்பன்ஸ் வந்துட்டே இருக்கு. எல்லாருமே வந்து இந்த ரிவார்ட்ஸ் அண்ட் லாயல்ட்டி அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இந்த ஜெப்டோ, இன்ஸ்டாமார்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ரிசோர்ஸஸ் இருக்காங்க, இன்ஹவுஸ், அதாவது ஒரு டீம் இருக்காங்க, பேரோல் ஒரு டீம் இருக்காங்க, ஃபண்டிங் இருக்குது இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு. ஆனால் அவங்கள மாதிரி இருக்க கொஞ்சம் சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஒரு Tier 2 Tier 3 சிட்டிஸ், இல்லைனா வந்து Tier 1 சிட்டிஸ்லேயே ஆனால் அந்த லெவலுக்கு ஒரு பெருசாக இல்லாத ஒரு அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டிங்கோ ரிசோர்ஸஸோ இருக்காது இந்த மாதிரி இன்ஹவுஸாக பில்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக. ஸோ நாங்கள் வந்து எங்களோட சொல்யூஷனை இந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ்க்கு தான் டார்கெட் பண்ணி ஒரு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி வந்து எங்களோட ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது வந்து குவி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மிஸ்டர் அருண் அஃப்கோர்ஸ் அவர் தான் வந்து அவர் தான் வந்து கோஃபவுண்டர். ஸோ அவங்களோட அந்த குவி பிளாட்ஃபார்மில் வந்து ஒரு ரிவார்ட்ஸ் பேஜை வந்து பாக்கெட் வந்து வி ஆர் பவரிங் இட். அங்கே வந்து வி ஹாவ் மல்டிபிள் ஆஃபர்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்து அதில் வந்து நாங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. கரெக்ட். நைஸ். ஸோ அதோட யூசேஜுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸு இல்லை வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய 18 to 25 ஏஜில் இருக்கிறனால நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க. கரெக்ட். ஸோ இன்னொன்று நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக இருக்கிற கூப்பான்ஸ் ஒரு ஆஃபர்ஸ் வந்து நம்ம அந்த கஸ்டமருக்கு காமிக்க மாட்டோம். அவங்களுக்கு என்ன ரெலவெண்ட்டாக இருக்கோ அதுதான் வந்து காமிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குவியோட பிளாட்ஃபார்ம்லேயே இப்போ நம்ம வந்து ஒரு ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்டோட ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஆட் இதுவாகவோ இல்லை வந்து ஒரு ரெலவெண்ட்டே இல்லாத ஒரு ஏதாச்சும் நம்ம போட்டோன்னா அவங்களுக்கு வந்து சம்மந்தமே இருக்காது. அது வந்து ஒரு மாதிரி ஸ்பேம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து கஸ்டமைஸ்ட் கூப்பன்ஸ், எக்ஸாக்ட்லி பர்சனலைஸ்ட் அண்ட் கஸ்டமைஸ் கூப்பன்ஸ். அவங்களுக்கு இது வந்து நிறைய செக்மெண்டேஷன் பண்ணுவோம். எந்த மாதிரி யூசர்ஸ் இருக்காங்க அவங்களோட பிளாட்ஃபார்மில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 18 to 25, 18 to 30 ஏஜ் குரூப்பில் மேல் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, ஃபீமேல் ரேஷியோ எவ்வளோ இருக்குது, எந்த மாதிரி ஜாகிரபிக்கல் லொக்கேஷனில் இருக்காங்க, மெயினாக சிட்டிஸில் இருக்காங்களா இல்லை வந்து ரூரல் சைடில் இருக்காங்களா, அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல ஆஃபர்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து நம்ம ரெண்டு சைடுக்குமே வந்து ஒரு அக்ரிகேட்டராக இருக்கிறனால இல்லை வி ஹாவ் டு மேக் ஜஸ்டிஸ் ஃபார் த பிராண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி ஆமாம். ஸோ இப்போ போட் வந்து என்கிட்ட நாளைக்கு கேட்கக்கூடாது, நான் நல்ல ஆஃபர் கொடுத்துட்டு எனக்கு எதுவுமே வந்து யாருமே யூஸ் பண்ணல அப்படின்னு கேட்கக்கூடாது. அட் த சேம் டைம் குவி மாதிரி இருக்கிற இந்த ஆப்ஸுமே வந்து எனக்கு ரெலவெண்ட்டான கூப்பன்ஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனால தான் we have made this as a very simplified tool that will show relevant offers to the users on the platform. ஸோ இதோட அட்ரஸபிள் மார்க்கெட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி it is if you look at the CAGR, the growth of this in-app rewards and loyalty பார்த்தீங்கன்னா it is anywhere between 20 to 22%.
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 300 மில்லியன் கிட்ட அதோட ஒரு 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 மார்க்கெட் ஸ்கோப் இருக்குது நம்மளுக்கு globally, not just in India, globally. You have lot of developing countries. இப்போ வந்து ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர், பர்டிகுலர்லி சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் கிராப்னு சொல்லி ஒரு ஆப் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. வெரி சிமிலர் டு நம்மளோட ஊபர் மாதிரி. அவங்க ஸ்டார்ட் பண்ணது ஒரு டாக்ஸி ரைட் ஹெயிலிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஆப் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டாங்க. ஃபுட் டெலிவரி பண்ணுறது, கொரியர் இது பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சூப்பர் ஆப் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டாங்க. அவங்களுமே அந்த இன் ஆப் ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஜாரூஸ்னு இதே மாதிரி ஒரு ஆப் வந்து கும்பகோணம்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ கிட்டத்தட்ட அவங்களுமே வந்துட்டு லைக் எல்லாமே டெலிவரியிலேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பீப்புளே பண்ணுறாங்க. பட் தே ஆர் நாட் லைக் as a super app, right? Yeah. I mean, நீங்க சொன்ன மாதிரி we have definitely have the scope. அதுவும் ஒரு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து we are a very very high consumer driven market. நம்மளோட கன்சியூமர் பேஸே அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஆக்சுவலாக they need to come out, they need to start building தேவையான அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம கஸ்டமர்ஸுக்கு வந்து இப்போ நம்ம ரைட் ஹெயிலிங்காக ஸ்டார்ட் பண்ணி இ-காமர்ஸில் கொண்டு வருது, எல்லாமே ஃபுட் சூப்பர் கொண்டு ஆப்பாக வருது. கொண்டு வராங்க. ஆமாம், அதுக்கான பொட்டென்ஷியல், அதுக்கான ஸ்கோப் வந்து நிறைய இருக்குது. இப்போது சமீபத்தில் ஜொமேட்டோவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து இந்த என்டர்டெயின்மெண்ட் பிஸ்னஸ்குள்ளே இறங்க போகிறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஜொமேட்டோ ஸ்டார்ட் பண்ணது ஒரு ஃபைண்டிங் த ஃபுட்டு கூட இல்லை, ஒரு டிஸ்கவரி பிளாட்ஃபார்மாக தான் ஆரம்பித்தாங்க. அதுவும் எங்கே பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் ஆஃபீஸஸில் எனக்கு சுற்றி இருக்கிற என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, என்ன மெனு இருக்குது அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் they moved into the delivery space. Then they moved into quick commerce with Blinkit. அக்வயர் பண்ணிட்டாங்க. க்ரோஃபர்ஸ்னு இருந்த கம்பெனியை வந்து அக்வயர் பண்ணி பண்ணிட்டாங்க Blinkit. இப்போ வந்து ரீசெண்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து they are moving into the entertainment space. ஸோ இந்த மாதிரி இருக்க பெரிய கம்பெனிஸே வந்து ஒரு பில்டிங் தட் கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் ஆப் மாடல் மாதிரி. ஈகோசிஸ்டம். எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ நம்ம வந்து வெளியே சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா அது இட் கம்ஸ் வித் ஒரு ஈவெண்ட் மாதிரி தான் வரும். நான் ஒரு படத்துக்கு போகிறேன், படம் பார்த்து முடிச்சிட்டேன், வெளில சாப்பிட்றேன், ஒரு ஈவெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரேன். ஸோ இவங்க என்ன எல்லா டச் பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம ஏன் வந்து ஒரு பார்ட் மட்டும் பண்ணணும், நம்ம எல்லா பார்ட்டுக்குமே நம்மக்கிட்ட அந்த ரிசோர்ஸஸ் இருக்குது, ஒரு டச் பாயிண்ட்டுமே நம்ம பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் தே ஆர் கெட்டிங் இன் டு திஸ் சார்ட் ஆஃப் அ மாடல். ஆமாம். ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக பேசிட்டோம். வில் ஸ்டாப் இயர். லைக் கொஞ்சம் நம்ம அந்த பிரேக் விட்டுட்டு வி வில் மூவ் டுவர்ட்ஸ் லைக் அந்த டைமில் எப்படி லைக் ஒரு 80s 90s மார்க்கெட்டிங் எப்படி இருந்தது? டிவி அட்வர்டைஸ்மெண்ட், நியூஸ் சேனல்ஸ், மோஸ்ட்லி இமெயில்ஸ், இந்த மாதிரி தான் அந்த டைமில் மார்க்கெட்டிங்கிறது மோஸ்ட்லி இருந்தது. ஸோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் டு ஒரு 2010s 2020ஸ்லாம் வந்துச்சுன்னா மொபைல்ஸ் வந்தது, புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது, டிஜிட்டல் அட்வர்டைஸிங்கிறது ஒரு கூகுள் கான்செப்ட், ஃபேஸ்புக்கில் ஆட் ரன் பண்ணுறது, ரொம்ப பர்சனலைஸ்டாக பண்ண மொதல் வந்து மாஸ் மார்க்கெட்டிங்காக இருந்தது. இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக் டார்கெட்டிங்காக இருந்தது. இதுக்கப்புறமேட்டுக்கு ஃபியூச்சர் ஆஃப் மார்க்கெட்டிங், அதாவது இப்போ பாக்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து கூப்பான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது அண்ட் நிறைய வேர்ட்டிகல்ஸ் இதில் ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஓவர்வியூ லைக் 80s 90s மார்க்கெட்டிங் எப்படி இருந்தது, இப்போ வந்து 2010s 2020s வந்துட்டு இந்த டிஜிட்டல் அட்வர்டைசிங் எப்படி மூவ் ஆச்சு அண்ட் ஃபியூச்சரில் எப்படி மார்க்கெட்டிங் இருக்கும், வாட் யூ ஹாவ் லைக் ஒரு ஐடியா உங்களுக்குன்னு இருக்கிறத இப்போ லைக். ஐ திங்க் லைக் யூ ரைட்லி செட் 80s 90s மார்க்கெட்டிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல், ரொம்ப பிடிஎல் பிலோ த லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு பில்போர்ட்ஸ் போடுவாங்க, ஹோர்டிங்ஸ் போடுவாங்க, இல்லை வந்து பேப்பர் பேம்ஃப்ளெட்டில் வந்து நியூஸ் பேப்பருக்குள்ளே போட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங், இல்லை டிவி ஆட்ஸ், அந்த மாதிரி தான் வந்து ரேடியோ ஆட்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அதோட அதோட இம்பேக்ட்டுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு தான். ஏன்னா அந்த டைமில் இருந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப ஒரு கன்சியூமர் ட்ரிவன் ப்ராடக்ட்ஸ் தான். நான் அந்த டைமில் வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த MLM அப்படின்னு சொல்லி மல்டி லெவல் மார்க்கெட்டிங். க்ளோஸ் டு ஐ திங்க் ஒரு 90s லேட் 2000s தான் அந்த MLM வந்து ரொம்ப பிக்கப் ஆச்சு. நம்ம இந்தியாவிலே வந்து ஆம்வே இந்த மாதிரி நிறைய பேர் அது பண்ணிட்டு இருந்தாங்க. யுரேகா ஃபோர்ப்ஸு, இவங்க எல்லாருமே வந்து அந்த MLM அப்படின்னு சொல்லி தான் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஸோ ஃப்ரம் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தென் ஸ்லோலி மூவிங் இன் டு டோர் டு டோர் மார்க்கெட்டிங், ஒரு மாஸ் மார்க்கெட்டிங், ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புஷ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போடுறது தான் வந்து அந்த மார்க்கெட்டிங், நீங்கள் அதை பார்த்துட்டு கெட் அன் ஐடியா ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் தென் கம் அண்ட் பை, அந்த மாதிரி நான் தான் அவேர்னஸே கிரியேட் பண்ணுவேன்.
கரெக்ட். அந்த ஸ்டைல்லேருந்து இட் பிகேம் அ டோர் டு டோர் மார்க்கெட்டிங். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. லைக் நம்ம வென் வி வர் கிட்ஸ் நெறைய பேர் வந்து இந்த என்சைக்ளோபீடியா எடுத்துட்டு வந்து ஆமா. வீட்டுக்கு வந்து அவங்க விப்பாங்க. பண்ணுவாங்க. அதுவுமே கைண்ட் ஆஃப் ஒரு டோர் டு டோர் சர்வீஸ் தான். ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் தான். ம். ஸோ அதுவுமே வந்து ஒரு லேட் 90s 2000ஸ்ல வந்து ரொம்ப க்ரோ ஆயிடுச்சு. டப்பர்வேரும் அந்த மாரி தான் வந்து அந்த வந்தாங்க. மாதிரி தான் வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் தி லேட்டர் எண்ட் ஆஃப் 2000s 2005 டு அந்த 2010 டு 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா இன்டர்நெட் பிக்கப் ஆயிட்டு இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் வித் த பூம் ஆஃப் 95ல வந்து கொஞ்சம் அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணி, அந்த டாட் காம் பூம்லாம் .com பபிள் முடிஞ்சு, முடிஞ்சு 2000 எண்ட்ல தான் வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு எல்லாம் இந்தியாக்கே ஸ்டேபிள் அந்த ஆச்சு. ஆமா. அந்த ஒரு ஒரு வி காட் டு நோ வாட் இஸ் இன்டர்நெட். இன்ஃபேக்ட் கம்யூனிகேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் இன்டர்நெட் அப்பதான் ஆமா. தெரிய வந்தது. நம்மளோட கம்யூனிகேஷன் மோடே பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு லேண்ட்லைன்லேருந்து, ஒரு கார்ட்லெஸ்லேருந்து, அப்புறம் ஒரு பேஜர்லேருந்து, அப்புறம் ஒரு மொபைல் ஃபோன் ஒரு கீபேட் இருக்கிற ஃபோன்லேருந்து, அதுக்கப்புறம் டச் ஸ்க்ரீன் வந்து இந்த மாரி இது எவல்யூஷன் இட்செல்ஃப் வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சீ தட் growth. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வாட் ஐ சீ த பிக்கெஸ்ட் பூம் ஆர் த சேஞ்ச் ஆர் த ஷிஃப்ட் இன் தி இந்தியன் மார்க்கெட் happened with of course the 2016 Arrival of Jio. Exactly. Everybody out there is saying this one. No, it is, see, we need to accept certain truths, right? See, they definitely democratized அந்த இன்டர்நெட் பெனிட்ரேஷன் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து ஒரு டியர் 2 டியர் 3 சிட்டி ஒரு வில்லேஜ் வரைக்கும் போகிற அளவுக்கு அவங்களால அதை பண்ண முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடியும் நிறைய டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் அஃபோர்டபுள் ஃபோன் காஸ்ட்ல கொடுத்தது ஆமா. எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க. ஆமா. பட் வந்து அத கம்ப்ளீட்டா ரெவல்யூஷனைஸ் பண்றதுக்கு வந்து ஜியோ கேம் அவுட் ஆஃப் நோவேர். அண்ட் அத அவங்க பண்ணதுனால பார்த்தீங்கன்னா, நெறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதனால தே ஹேட் அன் இம்பாக்ட். பெனிஃபிட்டட். எஸ். இன்ஃபேக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் அதுக்கு முன்னாடி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. Facebook ஐ திங்க் இஃப் ஐ அம் நாட் ராங் அந்த 2000s டைம்ல தான் ஆட்ஸ் வந்து 2008 கிட்ட வந்துட்டாங்க. ஆமா. அந்த டைம்ல தான் ஆட்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் அந்த ஆட்ஸுமே பார்த்தீங்கன்னா, நார்மல் இந்த பேனர் ஆட்ஸ் இந்த மாரி தான் அந்த பண்ணிட்டு மாதிரி இருந்தாங்க. பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாக்கு எப்போ வந்து அது கம்ப்ளீட்டா வந்து இட் டிஸ்ரப்டட் வாஸ் டெஃபினெட்லி வித் என்ட்ரி ஆஃப் ஜியோ. தே மேட் இட் வெரி அஃபோர்டபுள், வெரி சிம்பிள் டு கெட் ஆக்சஸ் டு இன்டர்நெட். அந்த பெனிட்ரேஷனாக இருக்கட்டும், ஈவன் டு த கிராஸ் ரூட் லெவல். ஸோ அதனால இப்போ என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் வந்து ஸ்டார்டட் கெட்டிங் ஆன் டு தி இன்டர்நெட், ஸ்டார்டட் சர்ஃபிங். இப்போ வந்து அவங்களுக்கு மல்டிபிள் சேனல்ஸ் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கிறேன், அதை வந்து நான் வந்து உலகத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ட்டுனா எனக்கு மல்டிபிள் சேனல்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மட்டும் இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் வே. அதை தவிர்த்து இப்போ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையும் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இட் ஸ்டார்டட் அந்த டைம்லேருந்து தான். வாட் இஸ் த அட்வான்டேஜ் லைக் கன்வென்ஷனல் மார்க்கெட்டிங்லேருந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? ஸோ பர்சனலைஸ்ட் ஆட்ஸ் அந்த மாதிரி. ஆமாம். சி ஐ வுடன்ட் சே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா போத் ஹேஸ் இட்ஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் பியூராக B2B இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து அவ்வளோ நீங்கள் நிறைய ஃபேஸ்புக் ஆட்ஸோ இன்ஸ்டாகிராம் ஆட்ஸோ பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் அதில் கிடையாது. பட் அவங்க நிறைய டிவி ஆட்ஸ், பேப்பர் ஆட்ஸ் இதில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆடியன்ஸ் வந்து அதில் தான் இருக்காங்க. எண்ட் யூசர் அவங்க. கரெக்ட். ஏன்னா இப்போ சிம்பிளாக நம்ம எடுத்து பார்த்துப்போமே, ஒரு கார் வாங்குறதுக்கு வந்து மினிமம் ஒரு 25-30 இயர்ஸ் வந்து ஏஜ் இருக்கணும். அந்த 25 இயர்ஸ் டு 30 வந்து எந்த ப்ராக்கெட்டில் இருப்பாங்க? நான் சொல்லுது ஒரு இந்த 2016 டைமில் மோஸ்ட்டாக வந்து தே வில் பி லைக் யூசர்ஸ் ஆஃப் பேப்பர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை வந்து டிவி பார்க்குற அந்த ஒரு லைக் நம்ம பேரண்ட்ஸோட அந்த ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் டார்கெட் பண்ணி இதை பண்ணாங்க. ஸோ தே வில் சூஸ் அ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் வர்சஸ் இப்போ வர அந்த இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ். இப்போ வந்து நிறைய இன்ஃபேக்ட் இன்னொன்று வந்து இந்த ஜியோ வந்ததுக்கப்புறம் another biggest disruption that really helped propel Indian economy is the revolutionization of in the last mile delivery logistics basically. இப்போ ஏன் குவிக் காமர்ஸ் இவ்வளோ இந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு வந்து ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி நான் அதை ஆர்டர் பண்ணேன்னா 10 நிமிஷத்துக்கு என் வீட்டுக்கு வருது. ஸோ அது வந்து இன்னொரு ரெவல்யூஷன். அண்ட் தட் இஸ் ஆல்சோ அஃப்கோர்ஸ் சப்போர்ட்டட் பை வித் ஜியோ அண்ட் வித் ஆல் ஆஃப் தட், ரைட்? இட் இஸ் ஒரு ஹேண்ட் இன் ஹேண்ட் மாதிரி ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் தான். ஜியோ அது கொண்டு வந்ததுனால நம்மளோட அந்த லாஜிஸ்டிக்ஸ் சப்ளை செயின் அது வந்து டாமினோ எஃபெக்ட். கரெக்ட்.
ஸோ அது அந்த மாதிரி இப்போ இருக்கிற அந்த இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் என்ன சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களோட டார்கெட் வந்து மில்லேனியல்ஸ், ஜென்சி இந்த மாதிரி இருக்கிற யூசர்ஸாக இருக்கிறதுனால இவங்க எந்த பிளாட்ஃபார்ம்ஸில் இருப்பாங்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே போய் வந்து ஆட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரீல்ஸ் போட்டதாக இருக்கட்டும். இப்போ அந்த ரீல்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்மை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் ஜெனரேட்டட் கான்டென்ட், யூஜிசி. எஸ். வை தே ஆர் டூயிங் தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று நீங்கள் கேட்டிங்களே அந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம். அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமிதாப் பச்சன், ஷாருக் கான், கமல்ஹாசன் இவங்க மாதிரி இருக்கிற பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசினாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் அஸ் மச் செலிபிரிட்டியோட என்டோர்ஸ்மெண்ட்டும் தேவை. பட் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா, என்ன மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்க்குற பர்சன் எக்ஸாக்ட்லி அவங்க என்கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற சொன்னாங்கன்னா ஐ வில் ஃபீல் மோர் ரிலேட்டபிள். ஸோ அதனால தான் வந்து லாட் ஆஃப் இந்த யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட், இந்த ரீல்ஸ் அப்படின்றது வந்து எஸ்பெஷலி கோவிட் டைம்லேருந்து நல்ல பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ that is sort of the difference between and the traditional and digital. I wouldn't say ஒன்று பெருசு ஒன்று இது அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டுமே ஈச் அதரை காம்ப்ளிமெண்ட் பண்ணும். whereas we can specifically target some amount of audience. say for example இப்போ நான் வந்துட்டு ஒரு ஜென்சி க்ளோத் விற்கிறேன்னா 18 to 25 ஆடியன்ஸ் இந்த இடத்துல இருக்கவங்க மட்டும் நான் டார்கெட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்பேஸில் மட்டும் நான் டார்கெட் பண்ணிக்கலாம். இந்த பையர் இன்டென்ட் இருக்கிறான், பையர் இன்டென்ட் இஸ் நத்திங் பட் லைக் நம்ம என்ன பர்ச்சேசிங் இன்டென்ட் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக இந்த டிஜிட்டல் அட்வர்டைசிங் போய்க்கலாம். வேறஸ் அது வந்து மாஸ் மார்க்கெட்டிங் மாதிரி. கரெக்ட். ஆமாம். ஸோ டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய செக்மெண்டேஷன் பண்ணலாம், நிறைய டார்கெட்டாக ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம பண்ணலாம். ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஓஐன்னு சொல்லுவோம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ட்ரெடிஷ்னல் மீடியாவில் நம்ம காசு செலவு பண்ணி அதில் எவ்வளோ நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது நம்மளால் பெருசாக குவான்டிஃபை பண்ண முடியாது. ஆனால் ஒரு டிஜிட்டல் ஸ்பேஸில் ஓரளவுக்கு நம்மளால் அதை குவான்டிஃபை பண்ண முடியும். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் வந்து இந்த கரெக்ட் பர்சன் பார்த்தாங்கன்னா தான் அவங்கக்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு ஆர்ஓஐ வரும் அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும். ஸோ இங்கேருந்து பாக்கெட் எப்படி மூவ் ஆகுது டிஜிட்டல் அட்வர்டைசிங்? ஸோ இப்போது இதில் பாக்கெட் வந்து how what we are into is basically இப்போ நம்ம பேசுறது ஃபுல்லாகவே வந்து ஒரு ஆட் ஸ்பேஸ். அதாவது இன்ஸ்டன்டேனியஸ். ஆமாம், ஒரு எப்படி லைக் அந்த டைமில் வந்து பில் போர்டுங்கிறது ஒரு ஆட் ஸ்பேஸோ, இல்லை நம்ம கேட்டுக்கு முன்னாடி அவங்க ஒரு இந்த போர்டு போடுறது ஒரு ஆட் ஸ்பேஸோ, இட்ஸ் ஸ்லோலி மூவ்ட் இன் டு த டிஜிட்டல் வேர்ல்டு. ஒரு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ டிக்டாக்லேயோ வந்து ஒரு ஆட் ஸ்பேஸாக போட்டிருந்தாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இது ஒரு ஆட் மாடலாக நாங்கள் பார்க்கல, நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் மாடலாக. ஆட் மாடல் எப்படி ஒர்க் ஆகும்னா, they are only most focused on distribution. They are mostly focused on impression. எத்தனை பேர் அந்த ஆடை பார்த்துருக்காங்க, இதுதான் வந்து மெயின் ஒரு க்ரைட்டீரியா. ஆனால் பாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷனும் தேவை, இம்ப்ரெஷன்ஸும் தேவை. பட் அதை தாண்டி வந்து என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆடாவோ இல்லை ஒரு ஆஃபராவோ ஒரு டிஸ்கவுண்ட்டாவோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, யூ நீட் டு ஃபீல் அட்ராக்டட் டு இட் டு டேக் தட் ஆஃபர். நீங்கள் அந்த 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 ப்ராடக்டோடையோ இல்லை அந்த ஆஃபரோட என்கேஜ் பண்ணணும். என்கேஜ் பண்ணாதான் வந்து ரெண்டு பேருக்குமே வேல்யூ, அந்த பிராண்டுக்கும் வேல்யூ, அந்த பார்ட்னருக்கும் வேல்யூ. ஸோ வி ஆர் இன் அன் என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ இதனால தான் நான் வாட் ஐ ஹெட் ப்ரீவியஸ்லி மென்ஷன்ட் இஸ், அந்த என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட்டை கொண்டு வரதுக்கு தான் we do a lot of with data. We understand customers வந்து எந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி டார்கெட் ஆடியன்ஸாக இருக்காங்க, ஜியாகிரபிக்கலாக இருக்கட்டும், ஏஜ் பேஸ்டாக இருக்கட்டும், ஜெண்டர் பேஸ்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு அவங்க எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியாவோ ஒரு கேட்டகரியாவோ ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஆஃபர்ஸை வந்து நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக க்யூரேட் பண்ணிவிட்டு அந்த ஆஃபர்ஸை வந்து இவங்களுக்கு காமிப்போம். ஸோ தட் நிறைய பீப்புள் அதை என்கேஜ் பண்ணுவாங்க. ஆமாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சர்டன் பீப்புள் வந்து ஆப்ஸ், எனி ஆப்ஸாக இருக்கலாம், ரைட்? அந்த ஆப்ஸை யூஸ் பண்ணும்போது வெறும் நான் அந்த ஆப்புக்கான, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஊபர் யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஊபரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு கேப் புக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஊபரை மறந்துடுவீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இதில் என்ன ஊபருக்கு வந்து வேர் தே மேக் மணி இஸ் ஆல்சோ த மோர் டைம் யூ ஸ்பெண்ட் ஆன் தி ஆப், தே வில் பி மேக்கிங் மணி. ஹவு கேன் ஐ இன்க்ரீஸ் தட் ஃபார்
an app like Uber. ஸோ அங்கே நான் வந்து ஏதாச்சும் என்கேஜ்மெண்ட்டாக பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் கேமிஃபைடு மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கேமிஃபைடு மார்க்கெட்டிங் என்னென்னா, இப்போ சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடியோ, ஒரு ஸ்பின் த வீல் பண்ணியோ, இல்லை ஒரு காயின்ஸ் வேஸ்ட் பண்ணியோ கூப்பன் தருவோம். ஆமாம், அந்த மாதிரி பண்ணோன்னா கஸ்டமர் வந்து இன்னும் நம்ம அந்த ஆப்பில் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பிளாட்ஃபார்மாக ப்ரொவைட் பண்ணுறோம். இதனால ஊபருக்கு வந்து தே வில் மேக் தே வில் ஸ்டார்ட் மானிட்டைசிங் தட். அதே மாதிரி பிராண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கஸ்டமர் வந்து இதை விளையாடி தான் வந்து என்னோட ஆஃபர் எடுக்கிறாங்க, அதனால் என்னோட ஆஃபரை இன்னும் வேல்யூ பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு 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 வேல்யூ ப்ராப்போசிஷன் வந்து நம்ம பிராண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியும். So that is where Pauket is, we are the differentiator there, where we are not going in an ad first model purely on distribution or on impressions. We are wanting to tap into that curiosity of the customers and the engagement build பண்ணனும் அப்படினு சொல்லி we are building the model. ஸோ மக்களே தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இவ்வளோ மார்க்கெட்டிங் நடக்குது, இவ்வளோ என்கேஜ்மெண்ட் மாடல்லாம் இருக்குது. ஸோ மூவிங் ஃபர்தர், ஸோ இப்போ வந்து நம்ம பேசுகிறது எல்லாமே சின்சியர் ஃப்ரம் லைக் ஒரு கார்ப்பரேட் பேக்ரவுண்ட் இருக்கனால உங்களுக்கு இந்த டேட்டா ட்ரிவன் தெரியும், இந்த பிளாட்ஃபார்ம் பில்டிங் தெரியும், இப்போது இது எல்லாமே தெரியும். ஐ ஆம் a 23-year-old and I'm not into corporate space, I'm more into agency side. எனக்கு இந்த மாதிரி பில்டிங் எதுவுமே தெரியாதுன்ற ஒரு லைக் நான் ஒரு பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணல, நான் எதுவுமே பண்ணாமல் வரேன். ஸோ நான் இந்த பாட்காஸ்ட்டை பார்க்குறவங்க மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இங்கே இருப்பாங்க. ஒரு சாஸ் ஸ்பேஸில் அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நான் ஒரு சாஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், இல்லைனா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்பேஸில் இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு நான் சொன்னது வந்துட்டு லைக் ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு பொருளை வாங்குறதுக்கு பின்னாடி இவ்வளோ நடக்குது அந்த சாஸ் ஸ்பேஸ்ன்றது. இந்த சாஸ் ஸ்பேஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அண்ட் இஃப் ஐ ஆம் 23-year-old, இதுக்குள்ளே நான் வரணும்னா நான் என்னென்ன மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கணும்? சாஸ்ங்கிறது அதான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த அகெயின் 90s டைம், நான் திரும்பி அந்த டைம் போகிறேன் பிகாஸ் ஐம் அ 90s கிட். அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா யூ ஹேட் தீஸ் லார்ஜ் சாஃப்ட்வேர்ஸ், மைக்ரோசாஃப்ட், ஐபிஎம்லாம் வந்து இந்த லார்ஜ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லெகசி அந்த மாதிரி ஒரு ஓல்டு லாங்குவேஜ்லாம் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சாஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய விஷயத்த வந்து பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஆட்ஸ் ரன் பண்ணணும், நான் ஆட்ஸ் ரன் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணணும், எனக்கு ஒரு டேட்டா, ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வேணும், ஒரு அனலிட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பிளாக வந்து ஒரு சாஸ் டூல் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். நீங்கள் அந்த டெக்னிக்கலாக சொல்லுங்கள். நான் இங்கே வந்துட்டு டெக்னிக்கல்லாம் நான் டெக்னிக்கலாக சொல்கிறேன். ஒரு பொட்டி கடையை வச்சுக்கலாம். ஒரு பொட்டி கடைக்கு வந்துட்டு லைக் எனக்கு ஃபைனான்ஸ் வருது, ஸோ எவ்வளோ மணி வேணும், என்ன வேணுன்றதை நான் பார்க்கணும். ஸோ அதை பார்க்கறதுக்காக ஒரு டேஷ்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதை நான் இதில் பில்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பொட்டி கடை எக்ஸாம்பிளே வந்து இன்றைக்கி ஒருத்தர் வந்து இப்போது அண்ணாச்சி அண்ணன் உட்காந்துட்டு இருக்காருன்னா, அவர் இந்த துண்டு ஷீட்டில் எழுதிட்டு இருப்பாரு, இன்றைக்கி வந்து இவ்வளோ வந்து செலவாயிருக்கு, இவ்வளோ பொருள் வந்திருக்கு, இவ்வளோ இன்வென்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குன்னு எழுதிட்டு இருப்பாரு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சஸ்டெயினபிள் கிடையாது. அதாவது தொலைஞ்சிரும். ஆமாம், தொலைஞ்சிரும். ப்ளஸ் அவங்களால அந்த கணக்கு ரொம்ப நாளாக வந்து மைண்டில் வச்சுட்டு இருக்க முடியாது. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சின்னதாக ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நம்ம இன்புட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து ஒரு பேக்கப்பும் எடுத்துக்கும். இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ பொருள் சேல் ஆயிருக்கு, அதில் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியலான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஸ் சோப் இருக்குன்னா, லக்ஸ் சோப் மட்டுமே நம்ம ஒரு நாளில் இவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து அண்ணாச்சி அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா, நாளைக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, லக்ஸ் சோப், ஆமாம், இன்னும் கொஞ்சம் நான் ஸ்டாக் ஏற்றணும், இல்லை இன்னும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை மேனேஜ் பண்ணிக்க முடியும். கரெக்ட். ஸோ டேட்டா ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு வந்தாச்சு. இதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது சாஸ் ஸ்பேஸில்? இப்போ ஒரு 23-year-old வராங்களா, அவங்களால எப்படி ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணி மானிட்டைஸ் பண்ண முடியுமா? இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ஸ் மானிட்டைசேஷன் இருக்குது, இது மாதிரி மல்டிபிள் மானிட்டைசேஷன் இருக்குது, மணி மேக்கிங் ப்ராசஸும் இருக்குது. ஒரு 23-year-old நான் இதில் எப்படிலாம் மணி பண்ணலாம் அண்ட் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம பண்ண வேண்டியது இதில் பார்த்திங்கன்னா, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட், அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எடுத்த உடனே வந்து நான் ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன், இது கண்டிப்பாக வந்து மக்கள் வாங்குவாங்க, இல்லை வந்து எனக்கு வந்து இதில் சேல் நடக்கும் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா அகைன் அதில் வந்து நிறைய ஒரு ஸ்டேஜஸ், நிறைய ஒரு ஸ்டெப்ஸ், ப்ராசஸ் இருக்குது. ஸோ
ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது வந்து எந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த அண்ணாச்சி கடை இதுலேயே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவருக்கு வந்து இந்த ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறது ஒரு விஷயமா இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸாக மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இருக்கலாம். மார்க்கெட்டிங், பிராண்டிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டச் பாயிண்ட்ஸை வந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஹையரிங், அதாவது கடையில் வந்து ஆளுங்க இருக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து கூட ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இது ப்ராப்ளம் இருக்கலாம். அதில் வந்து நம்மளோட எக்ஸ்பர்டீஸ் எதில் இருக்குது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது, நம்மளோட பேஷன் எதில் இருக்குது, இந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்து அதில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி வந்து நம்ம பண்ணணும். வாட் ஐ மீன் பை பேக்ரவுண்ட் ஸ்டடி இஸ், நீங்கள் வந்து போய் டைரெக்டாக கஸ்டமர்கிட்டே ஃபஸ்ட்டு பேசணும். இப்போது அண்ணாச்சி கடை, உண்மையாலுமே அந்த ஆமாம், டிமாண்ட் இருக்கா அந்த கரெக்டு. ப்ராப்ளம்க்கு? அவரை மாதிரி இருக்கிற ஒரு 10-15 பேர்கிட்ட போய் பேசி, உண்மையாகவே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இந்த பிரச்சனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, எப்படி சால்வ் பண்ணுறீங்க, வேறு என்ன நீங்கள் பண்ணுறீங்க, ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன பண்ணுறீங்க, காம்படிஷன் எப்படி டீல் பண்ணுறீங்க, அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் சர்வே மாதிரி, ஒரு நார்மலாக கேஷுவலாக பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி போய் ஒரு கஸ்டமர்கிட்டே நம்ம பேசிட்டு அவங்கக்கிட்டேருந்து நம்ம அந்த ஃபீட்பேக் எடுத்துட்டோன்னா இன்னும் நம்மளுக்கு அவங்களோட பெயின் பாயிண்ட் இன்னும் புரியும். ஸோ நம்ம அவங்க பெயின் பாயிண்ட்டை புரிஞ்ச ஆரம்பித்த உடனே நம்ம வந்து ஒரு பேசிக் லெவல் ப்ராடக்ட் வந்து நம்மளாலே வந்து ஒரு ப்ரோட்டோடைப்புன்னு சொல்லுவாங்க, அதை நம்மளால் பில்ட் பண்ண முடியும். பில்ட் பண்ணிவிட்டு we will take ஒரு ஸ்லோலி we will start giving it to the customer. திரும்பி இதே இந்த பொட்டி கடைக்கு போய் அவர்கிட்டே பேசி, ஆனால் இந்த மாதிரி நான் இந்த ப்ராடக்ட் ஒன்று நான் பில் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒரு வாரம் இல்லைனா ஒரு மாதம் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள், ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து இது உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னா நான் இன்னும் அதை பெட்டர் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா நான் இன்னும் வேறு ஏதாச்சும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டிரெக்டாக கஸ்டமர்கிட்டே அதை யூஸ் பண்ண விடணும். இதை தான் வந்து நம்ம ஒரு பைலட் வெர்ஷன் இல்லைனா பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். வேர் கஸ்டமர்ஸை வந்து அதை யூஸ் பண்ணி எம்ஜிஎம்ல சொன்ன ஸ்டேஜ் எக்ஸாக்ட்லி அவங்க வந்து நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. எனக்கு இது வந்து கரெக்டாக படலை, இந்த ஃபீச்சர் வந்து எனக்கு யூஸே இல்லை, இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ் இருக்குது, இன்னும் பெட்டர் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அந்த ஃபீட்பேக் கொடுக்க நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் பெட்டர் பண்ண முடியும். அது பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 பேர்கிட்ட போய் இதை நம்ம கொடுக்க முடியும். அந்த 10 பேர் 100 எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான் ஸ்கேலிங். இப்போ நீங்கள் அந்த பேமெண்ட் மாடல், சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா SaaS, அதாவது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதாவது மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், இல்லை பேப்பர் யூஸ், அதாவது நீ எவ்வளோ யூஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு வந்து பே பண்ணால் போதும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை வந்து அப்ஃப்ரண்ட் பேமெண்ட், ஆனுவல் அந்த மாதிரி இருக்குது, இல்லை குவார்ட்டர்லி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், இல்லைனா ஃப்ரீமியம் சொல்லி ஒன்று இருக்குது. ஃப்ரீமியம் என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இந்த 7 days ஃப்ரீ ட்ரையல் வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா 7 daysக்கு அப்புறம் வந்து நீங்கள் பே பண்ணி தான் யூஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு அந்த இது முடிஞ்சிடும், அப்படின்றது தான் வந்து ஃப்ரீமியம். ஸோ SaaS பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக என்ன நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரீமியம் மாடல். ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம அந்த பொட்டி கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது, அண்ணா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் நிறையா ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஃப்ரீயாக யூஸ் பண்ண விட்டு அடாப்ஷன் அப்படிங்கிறத ஒன்று பில்ட் பண்ணோம். அடாப்ஷன்னா என்னென்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து அந்த நம்ம பில்ட் பண்ண ப்ராடக்டை வந்து ஒரு நாளில் வந்து ஒரு 10 நிமிஷம் யூஸ் பண்ணியிருப்பார், அடுத்த நாள் 20 நிமிஷம், அடுத்த நாள் 30 நிமிஷம். நம்ம அவரை எப்படி யூஸ் பண்ண வைக்கணும்னா, அந்த 24 hours இருந்துச்சுன்னா ஒரு அட்லீஸ்ட் 9 to 10 hours யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு அடாப்ஷனை பில்ட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு அடாப்ஷன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஆமாம், அந்த மாதிரி பில்ட் பண்ணாதான் அந்த கஸ்டமருமே வந்து ஒரு லாயல் கஸ்டமராக ஆவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது வேர்ட் ஆஃப் மவுத்தில் நம்ம பில்ட் பண்ணலாம். சூப்பர். அகெயின் பேக் டு பாக்கெட். ஸோ நாங்கள் பாக்கெட்டை எங்கே பார்க்கலாம் இன் 4 to 5 years? அதான் எங்களோட விஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, we want to be able to provide this இந்த rewards and engagement இந்த loyalty program for any application. நான் வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, மற்றவங்க வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, எல்லாரும் வெப்சைட்டுக்கு பண்ணலாம், ஆப்ஸ்க்கு பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு பேனர் ஆட் மாதிரி போடணுன்னா விட்ஜெட்டாக எது வேணாலும். we want to be able to provide this as a very simple solution where அந்த ஆப்ஸும் மானிட்டைஸ் பண்ணலாம்
அட் த சேம் டைம் பிராண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான ஆஃபர்ஸ் அவங்களோட எண்ட் யூசர்ஸ்க்கு வந்து கொண்டு போய் சேரலாம். ஸோ இப்போது இன்றைக்கி இந்த இருக்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷனில் நாங்கள் வந்து ஒரு 12 ஆப்ஸ் கிட்ட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. க்ளோஸ் டு ஒரு 70+ பிராண்ட்ஸ் ஆல்ரெடி ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். சமீபத்தில் இந்த ஐபிஎல் சீசன் அப்போது ஜியோ சினிமாஸோட நாங்கள் கேம்பெயின்ஸும் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா போயிருந்தது. அந்த ஜியோ சினிமாஸ் மட்டுமே அந்த ஐபிஎல் டைமில் மட்டுமே 2.5 மில்லியன் கூப்பான்ஸ் கிட்ட நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் 25 பண்ணோம். லட்சம் கூப்பன். கரெக்ட். சூப்பர். 25 லட்சம் கூப்பான் கிட்ட நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி இதோட ஸ்கோப் வந்து இஸ் வெரி பிக். இதோட மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டியும் பார்த்தீங்கன்னா கூட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது வந்து இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ். இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் பில்டிங் வால்யூம் அண்ட் பில்டிங் வேல்யூ. ஸோ இந்த மூணும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா tomorrow we can be one of the biggest players in the rewards and loyalty engagement space. ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஸோ இங்கே பார்க்குற நிறைய பேர் வந்து நிறைய விமனும் பார்ப்பாங்க, நிறைய லைக் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க. ஒரு 18 to 24 இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு விமனாக இருந்தாலும் சரி, இஃப் தே வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ், இல்லைனா அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக லைக் நிறைய லைக் அப்டக்கிள்ஸ் இருக்கும், நிறைய ப்ராப்ளம் இருக்கும், மணி ப்ராப்ளம் இருக்கும், நாலேஜ் ப்ராப்ளம் இருக்கும், ரிஸ்க் டேக்கிங் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாமே இருக்கும். வாட் யூ வாண்ட் டு டெல் தம் பேசிக்கலி? இல்லை, ஆக்சுவலாக டு பி வெரி ஆனஸ்ட், ஐ திங்க் இந்த ஜெனரேஷன், அதாவது அந்த ஜென்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னும் ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. மில்லேனியல்ஸை விட நான் பார்த்தது வரைக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. அண்ட் தே ஹாவ் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி வாட் தே வாண்ட் டு டூ அப்படிங்கிறத. நான் ஆக்சுவலாக அட்வைஸ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை, பட் நான் ஒரு சிம்பிள் விஷயம் தான் சொல்லுவேன். ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணிடுங்க. ஏன்னா அதில் வந்து இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இட் வில் பி அ வெரி சிம்பிள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணால் தான் வந்து வெதர் இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா வெரி குட். சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா இட் இஸ் அ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து நம்ம நெக்ஸ்ட் விஷயத்துக்கு வந்து நம்ம பில்ட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ ஆண்டர்ப்ரினர்ஷிப்குள்ளே வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனஸ்ட்லி வந்து பெருசாக ஸ்கில் செட்ஸோ இல்லை வந்து நிறைய படிச்சிருக்கணும், நிறைய டிகிரி இருக்கணும், நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. இட் இஸ் பியூர்லி வந்து டே டு டே லேர்னிங் ஃபேஸ். ஆமாம், ஒரு பேஷன் ஆன் வாண்டிங் டு சால்வ் ஒரு ப்ராப்ளம். ஒரு சிம்பிள் விஷயத்தை எடுத்து நான் இதை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்த்து இந்த ஒரு சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம அதை பண்ண முடிஞ்சதுன்னா அங்கேயே வந்து நம்ம சக்ஸஸ் அக்கார்டிங் டு மீ. அதை வந்து ஸ்லோவாக நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி கொஞ்சம் அதை பில்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். பட் வாட் ஐ வுட் அகெயின் சஜஸ்ட் இஸ் லேர்னிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். லேர்னிங் கர்வ் எப்படின்னா, அதான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சக்ஸஸும் இருக்கும், ஃபெயிலியரும் இருக்கும். பட் அந்த ஃபெயிலியரில் நம்ம நிறைய கற்றுக்கணும். நிறைய வந்து இந்த லேர்னிங் கர்வ் நிறைய வந்து விஷயத்த வந்து நம்மளோட லைஃப்லேயே நடந்திருக்கலாம், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட லைஃப்பில் நடந்திருக்கலாம், இல்லை நம்மளோட ஒரு என்ன சொல்கிறது, நம்ம கூட படிச்சுட்டு இருக்கவங்க வந்து இஃப் தே ஸ்டார்டட் அ கம்பெனி, அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்ககிட்டேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அபவுட் கெட்டிங் தி எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் பில்டிங் வாட் யூ ஆர் டூயிங் இன் அ குட் வே. ஸோ ஐ வுட் ஆல்வேஸ் சே, நீங்கள் இட் இஸ் லேர்னிங் ஆன் த கோ. இன்றைக்குமே இப்போ பாக்கெட், ஈவன் வித் பாக்கெட், ஐ வுடன் சே எனக்கு எல்லாமே தெரியும். ரிவார்ட்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட்டில் வந்து லாயல்ட்டியில் ஸ்பேஸில் எனக்கு ஃபுல்லாகவே தெரியும், A to Z எனக்கு தெரியும் அப்படிங்கிறது கிடையாது. எங்களுக்குமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எவ்ரி 5 years பார்த்தீங்கன்னா திங்ஸ் போயிட்டே இருக்குது, எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குது. கண்டென்ட் மட்டும் இல்லை, நான் டெக்னாலஜி வைஸாகவே கூட சொல்கிறேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க டெக் வந்து இன்றைக்கி நீங்கள் யூஸ் பண்ணலை. அதே மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி யூஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் மாறதுனால யூ நீட் டு பி வெரி வெரி ஆன் த கிரவுண்ட். எல்லாமே வந்து யூ நீட் டு மேக் ஷுர் தட் நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருக்குது, லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து ஒரு நெவர் எண்டிங் ப்ராசஸ் தான், கெய்னிங் நாலேஜ் தான். இன்னொன்று வந்து இஸ் டு சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாட் ஐ மீன் பை தட் இஸ், உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இட் கேன் கம் இன் எனி டிஃப்ரெண்ட் வே.
அதை நீங்கள் எப்படி வந்து அப்ரோச் பண்ணி எடுக்கிறீங்கங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு இட் குட் பி லைக் ஒரு ஒரு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ரீசெண்டாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ட்ராவல் பண்ணி நான் ஒரு ஒரு ரொம்ப ரூரல் ஏரியாவில் தான் போனேன். அந்த ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிராண்ட் ஒருத்தவங்க சமீபத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்டேட் கிடையாது, கர்நாடகாவில். அந்த பிராண்ட் வந்து ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பிராண்ட். அவங்க ஆக்சுவலாக பெங்களூர் அண்ட் மேங்களூரில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இந்த ரூரல் ஏரியாவில் ஒரு கடையில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வச்சுருக்காங்க. நான் அந்த ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இது என்ன அப்படின்னு சொல்லி நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் திரும்பி நான் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவங்களோட கடை நிறைய இடத்துல நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் ஐ வாஸ் வெரி இன்க்விசிட்டிவ். என்ன நான் இந்த ப்ராடக்ட் தான் நம்ம அந்த பார்த்தோம்ல. பார்த்தோம், இது என்ன கடை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் அதை பற்றி படித்தேன். படித்ததுக்கப்புறம் இந்த கடையோட ஃபவுண்டர் வந்து நான் லிங்க்டின்ல வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஜென்யூனான ஒரு ஃபீட்பேக், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அவர் கூட நான் இது பண்ணிவிட்டு டுடே ஐ ஹவ் பின் ஏபிள் டு கன்வெர்ட் ஹிம் ஆஸ் அ கிளைண்ட். புரியுது. ஸோ நான் இதை என்ன சொல்கிறேன்னா, சீசிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க வேணா இருக்கலாம். ஆமாம், நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அந்த ஒரு ஒரு ரூரல் ஏரியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். நான் அதை பார்ப்பேன், அது எனக்கு பிடிச்சிருந்துருக்கும். நான் போய் அந்த ஃபவுண்டர்கிட்ட ரீச் அவுட் பண்ணி நான் பேசியிருப்பேன் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, என்ன நம்மளுக்கு we are not going to lose anything அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ணதில் வந்து now he is a customer. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மீன் பை சேயிங் சீசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் உங்களால் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதை இமீடியட்டாக போய் நம்ம வந்து எடுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது 2 தான் வந்து ஆஸ் அ மெயின் அட்வைஸில் ஒரு சஜஷனாக வந்து. எனக்கு ஒன் மோர் கொஸ்டின் டு ஆட். 7 digit சேலரி விட்டுட்டு எப்படி வந்தீங்க ஃபர்ஸ்ட்? அது வந்து ஆனுவல் சிடிசி தான். ஓகே. சி இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு டிஃபிகல்ட் டெசிஷன் தான். கண்டிப்பா வந்திருக்க மாட்டேனால. ஆமாம், டெஃபினெட்லி ஒரு வெரி டிஃபிகல்ட் டெசிஷன். ஏன்னா கார்ப்பரேட் லைஃப்பில் இருக்கும்போது வி ஆர் வெரி எல்லா பர்க்ஸும் இருக்கும். ஆமாம், ஒன்று என்னென்னா நம்மளுக்கு அந்த ஸ்டேபிள் லைஃப் ஒன்று இருக்கும். அந்த இன்கம் அப்படிங்கிறது வந்து மாதம் வந்து 1ஆம் தேதி ஆனால் போட்டுருவாங்க. நம்மளுக்கு அதை எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. But when it comes to entrepreneurship, it is completely different. கார்ப்பரேட் லைஃப்பில் வந்து நிறைய அந்த பீப்புள் ஸ்கில்ஸ் வந்து நிறைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் தேவை. ஒரு ரோலுக்கும் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அவ்வளோ நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் ஆண்டர்ப்ரெனர்ஷிப் பார்த்திங்கன்னா நம்ம டே டு டே நிறைய பேரை மீட் பண்ணிகிட்ருப்போம். அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான அந்த சந்தர்ப்பம் இருக்கும். ஸோ பீப்புள் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சேம் திங் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி. ஸோ எனக்கு வந்து பிக்கெஸ்ட் திங் என்னவா இருந்ததுன்னா அந்த அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது தான் இருந்தது. பட் திஸ் இஸ் அ லீப் ஆஃப் ஃபெய்த் ஃபார் அ பிகர் திங் பிகாஸ் ஐ எம் very You believed your idea. yes definitely have a lot of confidence in what we are building. 1 year ago தான் நாங்கள் இன்கார்பரேட் பண்ணோம். 1 year ago ஒரு வருஷத்தில் எங்களால் ஜியோ கூட ஒர்க் பண்ண முடிஞ்சுது. போட் மாதிரி இருக்கிற பிராண்டை ஆன்போர்ட் பண்ண முடிஞ்சுது. இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் கிட்ட இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அந்த லெவலுக்கான நம்மளுக்கு அந்த விசிபிலிட்டி வந்ததே வந்து எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி தான். ஸோ ஐ டெஃபினெட்லி பிலீவ் இன் வாட் வி ஆர் பில்டிங் ஃபார், வாட் ப்ராப்ளம் வி ஆர் சால்விங் ஃபார். ஸோ தட் இஸ் தி ஒன்லி டிரைவிங் ஃபோர்ஸ் இதில். ஸோ ஐ திங்க் அதுதான் அந்த டைமில் உங்களுக்கு தோணியிருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க கார்ப்பரேட்லேருந்து ஆண்டர்ப்ரெனர்ஷிப்க்கு வரணுமா வேணாமா அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க. What I would suggest to them is நீங்கள் ட்ரூவாக if you're passionate about something, ரொம்ப நாளாக நீங்கள் ஏதோ இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கார்ப்பரேட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா கார்ப்பரேட் ஜாப் முடிஞ்சு வீட்டுக்கு வர அந்த ஒரு 5 to 9 இருக்கும் இல்லையா, 5 மணி to 9 மணி, அந்த டைமில் நீங்கள் ஒரு பெட் ப்ராஜெக்டாக எடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய அந்த பேஷன் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை வந்து சும்மா அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க, இவங்கக்கிட்ட பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒரு சின்னதாக பில்ட் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு if you're able to get some good positive feedback on that, you can be confident in transitioning ஃபுல்லாகவே ஆண்டர்ப்ரெனர்ஷிப்குள்ளே. பட் பின்னாடி பேக்ரவுண்ட் ரிசர்ச் கண்டிப்பாக இருக்கும். ஆமாம், அது அது எப்படின்னா இப்போ வந்து அதை டு பி ஆனஸ்ட் இட் இஸ் நம்மளை காப்பாற்றிக்க தான். எதுவுமே தெரியாமல் ஒரு எக்ஸ்பர்டீஸே இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே நம்ம போய் சாதிக்க நினைக்கணும் அப்படிங்கிறதும் இட் இஸ் அ கிரேட் திங். பட் வி ஆல்வேஸ் நீட்
கொஞ்சம் ஒரு நாலேஜ் அதை பற்றி. ரிஸ்க் அவேர்னஸ். ஆமாம், ரிஸ்க் அவேர்னஸ். அண்ட் ஏன்னா இதில் வந்து நம்ம காசு போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா அது வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு வரும். ஆனால் டைம் அண்ட் எஃபர்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போது 1 வருஷம் 2 வருஷம் நான் அதுக்கு வந்து நிறைய உழைக்கிறேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், எஃபர்ட் போடுறேன். அது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஆமாம், அது வந்து ஒரு இட் ஷுட் பி வேல்யூபிள் டு அஸ். யூ ஷுட் நாட் பி பில்டிங் சம்திங் தட் மேக்ஸ் நோ சென்ஸ் இல்லையா? ஸோ அதுக்கான அந்த ரிசர்ச் அண்ட் அதுக்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணால் யூ வில் ஹாவ் மோர் சான்சஸ் ஆஃப் சக்சீடிங். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அந்த எண்டு கிட்ட வந்தாச்சு. டு ஃபினிஷ் ஆஃப், இஃப் ஐம் 23, நான் 23 தான், பட் அகெயின் ஒரு 23-24 இயரில் இருக்கிற பீப்புள் வந்துட்டு இப்போ இதே மாதிரி SaaS கம்பெனி ஆரம்பிக்கணும்னா யூட் ஹேவ் லைக் இந்த ஜேர்னி வந்துட்டு உங்களுக்கு 1 இயர் இப்போ தான் நடந்திருக்கு. பட் இதை ரொம்ப ஷார்டன் பண்ணணும், ஆர் இப்போ நீங்கள் இன்னும் ஒரு 5 இயர்ஸ் டவுன் த லைன் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க, இதை ஷார்டன் பண்ணணும்னா வாட் யூ ஹாவ் டு லைக் திங்க் அபவுட் இட். அண்ட் ஒரு ஐடியாவிலேருந்து ஒரு ப்ரோட்டோடைப்பாக டெவலப் பண்ணணும்னா வாட் ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு தேவைப்படும்? First question. Second question, if I want to invite some other people to the podcast in the next show or in the next episode, whom would you suggest? Why? Okay, sure. Maybe I'll take your first question. Again, நான் இப்போ சொன்ன மாதிரி வாட் ஆர் த திங்ஸ் தட் ஆர் நீடட். இப்போ ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே என்டர் ஆனது வந்து நான் இப்போ கவர் பண்ணேன். கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டடி, கொஞ்சம் அந்த ஸ்கில் செட், அந்த பேஷன், டெடிகேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு தேவை. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து வாட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், அட்லீஸ்ட் அக்கார்டிங் டு மீ, இஸ் யூ நீட் அ மென்டர். இது வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப க்ளீஷேடாக கூட இருக்கும். அதாவது நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. பட் ஏன் மென்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, தே ஆர் மோர் லைக் ஒரு கைட் மாதிரி. தே வில் பி ஏபிள் டு டெல் யூ வெதர் யூ ஆர் கோயிங் இன் த ரைட் பாத் ஆர் ராங் பாத். ஸோ ஆஸ் ஒரு யூனோ அந்த ஏர்லி 20s ஏஜ் குரூப்பில் இருக்கிற பீப்புளுக்கு வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், நீங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க, அந்த ஐடியா வந்து வயபிளாக இருக்கா, ஃபீஸபிளாக இருக்கா, அதாவது அந்த ஐடியா செல்லுமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியிலே இல்லை அந்த ஒரு கேட்டகரியிலேயே நீங்கள் ஒரு நல்ல ஒரு மென்டரை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்கள ரீச் அவுட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஒரு ரேப்போ மாதிரி, ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி பில்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் இதை பற்றி ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன், கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், இதெல்லாமே நான் பண்ணியிருக்கேன், இதை வந்து இது பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அவங்களோட பில்ட் பண்ணிங்கன்னா தே வில் பேசிக்லி டெல் ஃப்ரம் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்களுமே வந்து நிறைய ஸ்டார்ட் அப் ஜர்னி பார்த்துருப்பாங்க, கார்ப்பரேட் ஜர்னி பார்த்துருப்பாங்க, நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அவங்க ஷேர் பண்ணது வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அந்த மென்டர்ஷிப்போட வந்து யூ வில் நீட் டு ஃபைண்ட் ரைட் பார்ட்னர்ஸ். இப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது வந்து சிங்கிள் ஹேண்டடாகவும் பண்ணலாம், பட் யூ வில் நீட் ஒரு ரைட் டீம். அந்த ரைட் டீமுக்கு வந்து யூ ஆல்வேஸ் நீட் டு பி ஆன் த லுக் அவுட் ஃபார் co-founders, ஃபார் பார்ட்னர்ஸ். யார் வந்து நம்மளோட அந்த விஷனுக்கு வந்து செட் ஆவாங்க. இப்போ என்னோட விஷன் வந்து இதுவாக இருந்துச்சுன்னா என்னோட co-founder ஆர் பார்ட்னரோட விஷன் வந்து வேறு, இஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட், நம்ம அலைனே ஆக மாட்டோம். ரொம்ப கான்ஃப்ளிக்ட் வரும், இல்லை ரொம்ப இஷ்யூஸ் வரும், அதனாலே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆமாம். ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் ஒரு பார்ட்னர் ஆர் ஒரு co-founder வித் த ரைட் மைண்ட் செட். With the same vision. Correct, with the same vision. And then of course you need to be able to have that passion. You need to be, our entrepreneurship journey la there is a lot of ups and downs. It is not a bed of roses. I think everybody would have known. So what I was saying is big players ke vandu entrepreneurship la vandu they will see ups and downs. It's all about having and the strength and the passion to move forward with it. செகண்ட் கொஸ்டின் வந்து இப்போது நான் ஏன் மென்டர் அப்படின்னு பேசினேன் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஸ்மால் விஷயம் சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக ஆண்டர்ப்ரினர்ஷிப்புக்குள்ளே வரத்துக்கு வந்து பத்மினி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வந்து ஷீ வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். ஆக்சுவலாக அவங்க தான் வந்து ஷீ கனெக்டட் மீ வித் with Sudarshan, with my current co-founder. And she started her startup COVID time, like 2020 or 2021 அவங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு ரொம்ப நாளாக she's just grown a lot.
so for me, she is like a mentor, she is like a guide, she is like more of எனக்கு வந்து ஒரு எல்டர் சிஸ்டர் இருந்து ஒரு கைட் பண்ணணும்னா எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஷீ இஸ் பின் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் எனி டெசிஷன் தட் ஐ டேக் எனி திங் தட் ஐ டூ. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஆஸ் அ செல்ஃப் மேட் உமன் வந்து நீங்கள் அவங்கள பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ஷீ இஸ் அ ரெசிபியன்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவார்ட். வந்து அவங்க நம்மளோட சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்களோட ஒரு அவார்ட் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து பிஸ்னஸ் வேர்ல்ட் 40/40 அவார்ட் வாங்கியிருக்காங்க. நிறைய பப்ளிகேஷன்ஸ், நிறைய பிஆர் ஆர்டிகல்ஸ், நிறைய ப்ரெஸ் வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. டெடெக் ஸ்பீக்கர் அவங்க. ஷீ ஹேஸ் பேசிக்லி இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷீ ஹேஸ் இம்பேக்டட் த லைவ்ஸ் ஆஃப் க்ளோஸ் டு அபவுட் 2 lakh விமென். அந்த ப்ரெக்னென்சின்ற அந்த ஜேர்னியை வந்து அவங்க சிம்பிளிஃபை பண்ணி, அவங்க இன்னும் அந்த கேர் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ரொம்ப நீஷ் செக்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நிறைய பேர் அதை ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு இடத்துல வந்து அவங்க இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்த் கேரில் நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் இருப்பாங்க, கிளினிக்ஸ் இருப்பாங்க. பட் அதை வந்து டெக்னாலஜி வச்சு எனேபிள் பண்ணி பண்ணுறதுல வந்து நிறைய பேர் வந்து நிறைய பிளேயர்ஸ் கிடையாது இன்னைக்கு. ஷீ இஸ் ஒன் சச் பர்சன் ஹூ இஸ் டூயிங் தட் ஃப்ரம் தமிழ்நாடு, ஃப்ரம் சென்னை. ஸோ அவங்க கடந்து வந்த ஜேர்னியே வந்து அதுக்கு ஒரு ஒரு உதாரணம் தான். ஸோ ஐ வுட் யூனோ இட் வுட் பி கிரேட் இஃப் ஷீ இஸ் பார்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட் அண்ட் இஃப் ஷீ takes if she is interviewed by you. I think it will be very nice. உங்களோட I think followersக்குமே வந்து ஒரு நல்ல you can listen to her side of the story also. Padmini ma'am, if you are watching this, next time உங்ககிட்ட தான். So yeah, to finish off this podcast, I wanted to say it will be a $1 billion company by 5 to 6 years and நல்ல IPO ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகணுன்றது என்னோட விஷ். And I wish Pauket to be successful and as you from this podcast. Thank you so much, Dev. I think அதான் நான் சொன்ன மாதிரி thank you so much for actually featuring Pauket, for featuring me as well as part of your podcast series. I think you're doing a great job. You're building this community beautifully. இன்னும் நிறைய இந்த மாதிரி entrepreneurs, நிறைய பேருக்கு தெரியாத இந்த entrepreneurs வந்து இன்னும் கொண்டு வாங்க, ஃபீச்சர் பண்ணுங்க. I think நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது and it is all about taking growing together. So thank you so much for the opportunity. Had a very great lovely conversation with you. So thank you to you and your team.